யாருக்கு என்னான்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் அலைகிற சென்னையோட சாலை ஓரங்களில் இன்றைக்கி எனக்கு அதிகமாக அலைகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. எதுக்கு அப்படின்னா, ஒரு நல்ல உள்ளம், அவங்களால முடிஞ்சது ஒரு 5 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இல்லாமல், நானும் சரி அந்த கொடுத்தது திருப்தியாக அது கொஞ்சம் முடியாதவங்களுக்கு இல்லை அந்த ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்த திருப்தி எனக்கு இருந்துச்சு. நீங்களும் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் பெரியவங்களை பார்த்து கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட காசு இருக்குது, இல்லை என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால அதை சாப்பிட முடியுமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ஐயாட்ட கொடுத்தேன், அவங்களால என்னால் இது சாப்பிட முடியாதுப்பா. காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான். நான் பார்க்கும்போது அவங்க அப்படியே எங்கள் தாத்தா மாதிரியே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் தாத்தாவும் இப்படி தான் மாம்பழம் வாங்கிட்டு வருவார். நாங்கள் சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்துருப்போம். எங்களுக்கு தொலியை சீவுவாங்க, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது. அப்படியே தொலியை மட்டும் சீவிட்டு மாம்பழத்தை கட் பண்ணி போடுவாங்க. அவர் கட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பார், நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி எங்கள் தாத்தா மாதிரி ஒரு தாத்தாவுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தது வந்து திருப்தியாக நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வேஸ்ட் பண்ணாமல் வாங்கி கொடுங்க. ஏன்னா நிறையா இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுக்க நல்ல மனிதர்கள் இருக்கீங்க, ஆனால் அதை நிறையா பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ, பாய்.